தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தனது வீட்டை அபகரித்துக் கொண்டு கொலை மிரட்டல் விடுப்பதாக அவரது முன்னாள் மனைவி காயத்ரி கூறினார். என்னோட வலசரவாக்கத்துல ஒரு வீடு இருக்கு எனக்கு. அதுலயும் அவர் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆளும் கட்சி எம்எல்ஏங்கிறதுனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன். வருமான ரீதியா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அந்த வீட்டுல அவரு தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த வீடு என் பேர்ல இருக்கு முழுக்க முழுக்க. ஆனா அவரு தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த தெரு பக்கம் கூட என்னால போக முடியல. அந்த வலசரவாக்கம் ஏரியா பக்கம் கூட என்னால போக முடியல. ஆனா அது என் பேர்ல எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த வீடு. ரொம்ப தொல்லைகள் கொடுத்துட்டு பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமா தான் பேசுறேன். அவர் இது 3வது தடவை எம்எல்ஏ. அவர்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கும் போது நாங்க தான் சாப்பாட்டு காசு கொடுத்தோம். எங்க அப்பா தான் கொடுத்தாரு. என்னன்னா எனக்கு தெரியும், அந்த ப்ராப்பர்ட்டி நீங்க போட்டு பார்த்தா தெரியும், அவர் சொத்து விவரம் எல்லாம் போட்டு பார்த்தா. இன்னைக்கு அவரே கையை விரிச்சு காட்டுறாரு, ஏசு மாதிரி.